the sponsor connects the SPO digital marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணு. மூலிகை ரசம் வைப்பது எப்படி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், சீரகம், மிளகு, பூண்டு, பெருவெங்காயம், கொத்தமல்லி தூள் எல்லாம் அரைச்சி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மிளகாவும் வச்சுருக்கோம், கருப்பு தூளை போட்டிருக்கோம். பாருங்கள், அதே மாதிரி புளியை கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்சி தக்காளி பழம் அதில் போட்டு வச்சுருக்கோம், நல்லா புரிஞ்சுட்டு வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் எண்ணெய் காயணும் இல்லையா, அதனால் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லா காஞ்சால் தான் அது வறுத்ததெல்லாம் வறுத்து ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோம். மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ கடுகு கொஞ்சம் போடுறோம். கடுகு போட்டோமா, அடுத்தது கறிவேப்பிலை. அடுத்து கறிவேப்பிலை போடுறோம். கறிவேப்பிலை போட்டோமா, இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதை மிக்சியில் அரைச்சிலேருந்து போடுறோம். பாருங்கள், ஒரு வதக்கிறப்ப வதக்கிட்டோமா, நல்லா வதக்கிவிட்டா நல்லா கட்டியாச்சு. இப்போ ரசத்தை அந்த புளிஞ்சு வச்சு சாறு ஊற்றுறோம். ரசம் புளிஞ்சு வச்சுருக்குமா, சாறு ஊற்றுறோம். தக்காளி பழம் நிறையா போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். அதுக்காக தான் தக்காளி பழம் நிறையா போட்டிருக்கோம். நல்லா இப்போ கொதிக்கணும், கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா கொதி வந்துடுச்சு, கொதிச்சு வச்சு இப்போ நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் நம்ம கொத்தமல்லி தூள் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். அது இறக்கும் போது போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கொத்தமல்லி தூள் போட்டிருக்கோம், ஆனால் மணமாக இருக்கிறதுக்காக தான் அது போடுறோம். நம்ம இந்த பொடியெலாம் நாங்கள் எஸ்பிஓ கம்பெனியில் வாங்கினது. வாங்கி நாங்கள் அப்பப்போ எஸ்பிஓ கம்பெனி வரது தான் நாங்கள் வச்சு புடங்கிட்டுருக்கோம். வீட்டு யூஸுக்கும் அது நல்லா யூஸ் ஆகுது. ஆனால் பொடியும் நல்லா தரமாக இருக்குது. ஆனால் பொருளும் நல்லா இருக்குது. கம்பெனிலேருந்து நாங்கள் வாங்கி ஆர்டர் பண்ணி நேரடி கொள்முதல் பண்ணி அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கே கொரியர் மூலம் வந்துடுது. இந்த கம்பெனி எஸ்பிஐ கம்பெனியில் இது பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி வாங்கி சமைச்சு பாருங்கள். சுவையான ரசம் பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள் தான் ரசம் பாருங்கள், நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.